ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. இந்தியா டைம் போனதே தெரில, அப்படியே பறந்துருச்சு. தீபாவளியும் முடிஞ்சிருச்சு. நான் ஊர்லேருந்து 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். வந்த அன்னைக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் ஷேர் பண்ணி விட்றேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிக் வீடியோவோடு வந்திருக்கேன். ஏன்னா யூஎஸில் கடைசியாக ஒரு ரெசிபியில் போட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. யூஎஸோட கிச்சன் டூர் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த வீட்டோட, சென்னை வீட்டோட கிச்சன் டூர் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஎஸ்லேருந்து வந்ததுலேருந்தே சரியான மழைங்க, விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பிரேக் விட்டு துணியெல்லாம் காய போட்டால் எடுக்கவே முடியல. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுக்கலான்னு நினைப்போம், திரும்பவும் மழை வந்துடும். ஸோ இந்த டைம்லலாம் நமக்கு யூஎஸோட அந்த லாண்ட்ரி மாட்டு தான் மைண்டுக்கு வருது. ஏன்னா துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், ட்ரையருக்கு ஒரு மிஷின் இருக்கும். அந்த ட்ரையரில் போட்டு எடுத்தால் 1 ஹவரில் சுட சுட காஞ்சி வந்துடும். பட் அந்த லைஃப் ஸ்டைல் வேறு, இந்த லைஃப் ஸ்டைல் வேறு. ஏன்னா அங்கே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் லைஃபு. பட் இங்கே நமக்கு வெயில் டைமில் பிரச்சனை இல்லை, ஒன்லி மழை டைமில் மட்டும்தான். அதுவுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் ஆனால் நல்லா தாங்க இருக்குது. மழை பெஞ்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. கொஞ்சம் சூட்டை கொடுத்துருது, ஆனால் மழையில் நினையிறது ஒரு தனி சுகம்தான்னு சொல்லிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கோவிலுக்கு போனோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது முகலிவாக்கத்தில் இருக்கோம். இதை சுற்றி ஒரு நிறைய பெரிய பெரிய கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நமக்கு பிடிச்ச சேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒவ்வொரு நாள் நமக்கு பிடிச்ச சேட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். யூஎஸ்லேயும் கிடைக்கும், பட் இங்கே உள்ள அந்த யூனிக்கான அந்த கேலன் ஆகட்டும், அந்த பானிபூரி ஆகட்டும், அதெல்லாம் இங்கே உள்ள டேஸ்ட்டு மாதிரி அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு. இனி நெக்ஸ்ட் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஸோ அடுத்து அம்மா வீட்டுக்கு போகிற ட்ரிப்பு தான். அங்கே போயிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸு எடுத்து போட பார்க்குறேங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த வீடு, ஓன் ஹவுஸு. நாங்கள் கட்டினதுங்க 3 ஃப்ளோருக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். மொத்தம் 2 கிச்சன் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒன்று இருக்குது, செகண்ட் ஃப்ளோருக்கு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள கிச்சனும் அதை சுற்றி உள்ள விஷயத்தையும் காமிக்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸை திறந்ததுமே, மெயின் டோரை திறந்ததுமே லிவிங் ரூம் வித் டைனிங்கோட ஒரு சின்ன ஏரியாங்க. பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்கும், அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடியது. டைனிங்க்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா வாஷிங் ஏரியா, கை கழுவுற இடம். டைனிங்க்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பூஜா ரூம் வந்துடும். என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் வந்தாலே பூஜா ரூம் தான். அப்புறம் உங்களுக்கு இந்த பூஜா ரூம்லேருந்து நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும். கிச்சனுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். அங்கே எங்கள் அத்தை மாமா இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து போகிறனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிச்சனை செட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்களும் அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். எப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருந்து கண்டினியூ பண்ணுறோமோ அப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் மாற்றிப்போங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வெசல்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச அந்த கண்டெய்னரில் அவங்க ஸ்டோர் பண்ணி நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் மாடுலர் கிச்சனாக தான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷெல்ஃப். உள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் அதை செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஸ் யூஷுவல் க்ராக்கரி ஷெல்ஃபில் என்ன இருக்குமோ அதெல்லாம் தாங்க இருக்குது. கண்ணாடி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அண்டு லெஃப்ட் சைடில் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப் கிரானைட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்டு ஃபுல் மாடுலர் கிச்சன் தான். எல்லாம் ஸ்லைடிங் டோர் தாங்க. இந்த இடத்துல நம்ம சமைக்கிற ஐட்டத்தை வச்சுருவோம். அப்புறம் எண்ணெய் சட்டி, உப்பு, சால்ட்டு அதெல்லாமே அந்த கார்னரில் வந்துடும். கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடிங் டோர்லேயும் ஒவ்வொன்று வச்சுருக்கோம். மேலே அந்த ஸ்பூனு, கரண்டி எல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா டம்ளரு, குட்டி குட்டி பவுல் இருக்கும். அதுக்கு கீழே பிளேட்ஸ் வச்சுருப்போம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கேனு, அப்புறம் இந்த சுகரு, காப்பி தூள் அதெல்லாம் வச்சுருப்போம். இந்த பக்கம் பெரிய பெரிய பவுல்ஸ் எல்லாம் இந்த ஸ்லைடிங் டோரில் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சிங்க் இருக்குது. அப்புறம் யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு பெரிய 2 சிங்க் வச்சுருக்கோம். இந்த சிங்க்கில் சிம்பிளாக நாங்கள் டக்குன்னு ஏதாவது கழுவணுன்னா கழுவுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் மெயினாக கழுவுறதெல்லாம் பின்பக்கமாக தான் போய் கழுவுவோம். அண்டு ஃபேப்ரிவியர் சிமினி மாட்டி வச்சுருக்கோம். கையை வச்சு லெஃப்ட்டில் பண்ணோம்னா ஆஃபு, ரைட்டில் பண்ணோம்னா ஆன், அதுதாங்க. ஸோ இந்த கிச்சன் சாலிடாக நல்ல பெருசாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நிற்கலாம் அட் அ டைமில். அந்தளவுக்கு நல்ல பெரிய கிச்சன். அப்புறம் ஒரு கிளாக் ஒன்று என்ட்ரன்ஸில் மாட்டியிருக்கோம். ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு டைம் தெரிகிற மாதிரி. அப்புறம் லெஃப்ட் சைடில்
உங்களுக்கு அந்த கவுண்டர் டாப்பில் அந்த சமைக்கிற இடம் பார்த்தோம். அதே ரைட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மளிகை சாமான் வைக்கிற ஒரு ஷெல்ஃப், லாங் ஷெல்ஃப். இங்கே வந்து கோதுமை, அரிசி, கடலை மாவு அதெல்லாம் எங்கள் மாமியார் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு கவுண்டர் டாப் இருக்கும். இங்கே வந்து மிக்ஸி அதெல்லாம் போடுற மாதிரி அப்புறம் ஒரு லைட் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். அது 2 கவுண்டர் டாப்லேயும் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வேறு ஒரு சில கிச்சன் ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அண்டு அதான் இந்த காஃபி கப்பு, அப்புறம் டீ டம்ளரு அது இதுன்னு வச்சுருக்கோங்க. இதுக்கு மேலேயும் ஒரு பெரிய பெரிய ஷெல்ஃப் இருக்குது. அங்கே நம்ம யூஸ் பண்ணாத பழைய ஐட்டங்களை போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்கு கீழே உள்ள ட்ராலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவை, உளுந்து அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ராவில் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஓவன் வச்சுருக்கோம் அந்த கார்னரில். இப்போ கிச்சனை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு அந்த லிவிங் ரூமை ஃபுல் வியூவில் காமிக்கிறேங்க. இப்படி தான் இருக்கும். அண்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம்னா எங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, கிட்ஸ் ரூமும் இருக்குது. அப்புறம் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு சின்ன லிவிங் ஏரியா, டைனிங், மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கிட்ஸ் ரூம் இருக்குது. அது உங்களுக்கு லேட்டரான்னு காமிக்கிறேன். பட் இப்போ ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போக போகிறோம். கிச்சன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூட்டிலிட்டி டோர் இருக்கும். இதை திறந்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு வீட்டை சுற்றி வர ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் இப்படி போய் உள்ளே நுழைஞ்சோன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். அதை தாண்டி போனோம்னா இங்கே தான் மெயின் வாஷிங் ஏரியாங்க. நம்ம வந்து சமைக்கிற பாத்திரம், சாப்பிட்ட ஐட்டம்ல நேராக இங்கே கொண்டு வந்து போட்டுருவோம். சர்வெண்ட்டு இங்கே வந்து தான் வாஷ் பண்ணுவாங்க. கிச்சனில் சின்ன சின்ன ஐட்டத்தை மட்டும் டப்புன்னு கழுவக்கூடிய ஐட்டம் மட்டும் அங்கே கழுவிப்போம். மற்ற மெயின் எல்லாம் வெளியே வந்து தான் கழுவுவோம். இப்போ மழை தூர்னனால வீடெல்லாம் அப்படி இருக்குங்க. அப்புறம் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் இது கொடுத்துருக்கோம். மழையோ இல்லை ஏதாவது பேஞ்சிச்சுன்னா நமக்கு கீழே வந்து நமக்கு நனையாமல் இருக்கிறதுக்கு. உள்ளே உள்ள சிங்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்வா கார்டு வச்சுருக்கோம், குடிக்கிற தண்ணி. அப்புறம் பக்கத்தில் இந்த மண் சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா இதில் குடித்தா சில்லுன்னு இருக்குன்னு எங்கள் அத்தை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இது ரொம்ப நாள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. அது தண்ணி நிறையா என்ன சொல்கிறது, பானையிலேருந்து உரியறனால மண் மேலே வச்சுருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்காக இப்போ டைனிங்க்கு பின்னாடி நம்ம கை கழுவுற இடம், வாஷிங் ஏரியா, ஒரு பெரிய மிரரோட கீழே வந்த வாஷிங் ஏரியாவை செட் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு அப்படியே பின்பக்கம் ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்கோம். கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கோம். மேலே ஓப்பன் தாங்க. உங்களுக்கு மழை பெஞ்சால் கூட அழகாக வந்து தெரியும். அவ்வளோதாங்க நம்மளுடைய கிரவுண்ட் ஃப்ளோருடைய கிச்சன் டூர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எதாவது மிஸ் ஆகியிருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீட்டை பற்றி சொல்லும் போது ஆட் ஆன் பண்ணி விட்டுறேங்க. டே டைமில் கிச்சன் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. அந்த யூட்டிலிட்டி கதவை திறந்து வச்சோன்னா நல்லா சிலுன்னு காற்றடிக்கும். இப்போ மழை டைமுங்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்குது. அது சூட்டை கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பூனை சுற்றிட்டு இருக்கிறனால ரொம்ப நேரம் திறந்து வச்சுட்டுருக்கவும் முடியல. நம்ம கண்ணாசு அந்த நேரம் உள்ளே வந்துடுதுங்க. ஒரு டைம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து திறந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அண்டு கொஞ்சம் வார்மாக இருக்கிறனால கடகடன்னு சமைச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துடுறோம். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சென்னை கிச்சன் டூர் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வீடியோவில் கண்டிப்பாக உங்களெல்லாம் பார்க்குறேங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேங்க. இந்த மாதிரி விட்டு தான் என்னால் போட முடியும். ஆனால் ஷார்ட்ஸு ரெகுலராக போட பார்க்குறேன். அந்த டைமிங் மாறினாலேயே என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக வியூஸ் வரல. நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டைமில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே எனக்கு வந்து எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.